ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து பார்ட் 6க்கு உண்டான வீடியோ பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ல இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 பார்ட் கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது 6வது பார்ட். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ட பார்க்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் குடுத்துருக்கேன். அதேமாரி நம்ம அகாடமி அஃபிஷியல் டெலகிராம் சேனலும் குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பார்ட் 6க்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 5ல வந்து ஒரு 4 கொஸ்டினுக்கு உண்டான ஹோம்வொர்க் சம் குடுத்துருந்தேன். ஓகேவா? அதுக்குண்டான கீ ஆன்ஸர பார்த்துட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்து போகலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் சம்முக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்ஸர் ஆப்ஷன் சி 12 டேஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆன்ஸர் அப்படின்னா, ஆப்ஷன் டி 5 டேஸ். அடுத்தது தேர்ட் ஹோம்வொர்க் சம்முக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் ஆப்ஷன் பி 30 டேஸ். ஃபோர்த் சம்முக்கான ஆன்ஸர் வந்து ஆன்ஸர் ஆப்ஷன் பி 3 டேஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 6ல வந்து உண்டான சம்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில ஃபர்ஸ்ட்டு கணக்கு பாருங்க. 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு ஆண் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்? இதான் வந்து அவன் கேட்கக்கூடிய கேள்வி. என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு வேலை ஆண், பெண் 2 பேரும் செய்றாங்க. அப்ப இது தனித்தனியா எழுதிக்கலாமா? ஆண், பெண், நாட்கள். வேலை செய்த நாட்கள் முக்கியம் இல்ல? அப்படி பார்க்கும்போது 8 ஆண்கள், 12 சிறுவர்கள் 10 நாள் அந்த வேலைய செய்றாங்க. அப்படின்னும்போது 6 ஆண்கள், 14 சிறுவர்கள், ஓகேவா? 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள்ப்பா. எழுதும்போது பார்த்து எழுதுங்க. என்னமோ தப்பு பண்றாதீங்க. 14 நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னும்போது, ஒரு ஆண் மட்டும் தனியா அந்த வேலைய செஞ்சா எத்தன நாள் முடிப்பாங்க? ஒரு சிறுவன் மட்டும் அந்த வேலைய செஞ்சான்னா, அவன் மட்டும் செய்யும்போது அந்த வேலைய எத்தன நாள் முடிப்பான்றது தான் கேள்வி. அப்ப இத வச்சு தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 ஆணும், இங்க பெண் கிடையாது. மாத்திருங்க. ஆண், சிறுவன் சி போட்டுக்கோங்க. அப்ப 8 ஆண், 12 சிறுவர்கள் சேர்ந்தாங்கன்னா 10 நாள்ல முடிப்பாங்களாம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஆண்ன்றத நம்ம என்ன பண்ணலாம்? மென்னுன்னு போட்டுக்கலாம். சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் பின்னு போட்டுக்கலாம். ஓகே. அப்போ அ இது எப்படி எழுதலாம்னா, 8 மென் பிளஸ் 12 பாய்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா, அந்த வேலைய 10 டேஸ்ல முடிப்பாங்க. அதே மாரி 6 மென் பிளஸ் 8 பாய்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா, அந்த வேலைய 14 டேஸ்ல முடிப்பாங்க. ஓகே. அப்ப அந்த டேஸ உள்ள கொல்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா ஈக்குவல் பண்ணி ஒரு சமன்பாட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 8 × 10 80 எம் பிளஸ் 120 பாய்ஸ் ஈக்குவல் டூ 6 நாள் 24 ஒரு 60 84 84 மென் பிளஸ் 8 32 32 ஒரு 80 112 பாய்ஸ். ஓகே. பாய்ஸு, மென்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்த்தோம் அப்படின்னா, இப்போ பாய்ஸ் இங்க கொண்டு வாங்க, மென்ஸ் இந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்னும்போது, அப்ப என்ன வரும்? 120 பாய்ஸ்ல 112 பாய்ஸ் போனா மீதி 8 பாய்ஸ். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 84 மென்ல 80 மென் போட்டோம்னா மீதி 4 மென் வருமா? அப்போ 1 மென் அப்படின்னும்போது என்ன வந்துரும்? இந்த 4 கீழ வரும்போது, ஒரு 4 4 ஈ 4 8 2 பாய்ஸ். அப்ப என்ன கணக்குன்னா, ஒரு ஆண் 2 பாய்ஸுக்கு சமம். ஒரு ஆண் யாரு? 2 பாய்ஸுக்கு சமம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது சமன்பாடு 1, இது நம்ம 2ன்னு வச்சுக்கும்போது, இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. 8 ஆண்களும் 12 சிறுவர்களும் சேர்ந்தாங்கன்னா, அந்த வேலைய 10 நாள்ல முடிப்பாங்களாம். ஓகேவா? இப்போ ஒரு ஆண் அப்படின்னவும் 2 பாய்ஸுக்கு சமம்ன்றத நம்ம போட்டிருக்கோமா? ஸோ அப்ப இங்க பாருங்க 8 இருக்கு. சரியா? ஸோ அப்போ 8 ஆண்கள். இப்ப நம்ம வந்து ஆண்கள் மட்டும் எத்தன நாள் அந்த வேலைய செய்வாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இங்க 8 ஆண்கள் பிரச்சனை இல்ல. இப்ப 12 பாய்ஸ். அப்போ 1 மென் அப்படின்றவங்க 2 பாய்ஸுக்கு சமம் அப்படின்னும்போது, 12 பாய்ஸ். அதுல பாதி தானே. அப்ப 2ஆல வகுத்தோம் அப்படின்னா, 6 மென் வருவாங்க. ஓகே. அப்போ 8 மென், இது ஒரு 6 மென். சேர்த்தா எவ்வளோ வரும்? 12 வருமா? 14 வரும். 6 14. 14 மென். ஓகே. அப்போ 14 மென்னா மாத்திட்டோம். ஸோ அப்ப என்னன்னா, இப்போ ஒட்டுமொத்தம் 14 மென் மட்டும் சேர்ந்தாங்க அப்படின்னா, அந்த வேலைய 10 நாள்ல செய்வாங்க. ஆனா 1 மென் தான் செய்யணும். ஓகே. அப்ப நம்ம 10ஆல பெருக்கணும் அப்படின்னா,
ஒரு மென்னுக்குண்டான நாட்கள் கிடைச்சிடும். அப்போ 14 × 10 140. அப்போ அந்த பாய் மட்டும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை 140 நாள்ல முடிப்பாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட்டு. இப்ப 2வது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிறுவர்கள் மட்டும் செய்றாங்க அப்படின்னா எத்தன நாள் செய்வாங்க? அப்படின்னும்போது 12 சிறுவர்கள், அப்ப 8 பாய்ஸ். இந்த 8 பாய்ஸ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிறுவர்களா மாத்தணும். ஓகேவா? நல்லாவே தெரியும். 1 பாய் 2 சிறுவருக்கு சமம். அப்ப நம்ம இந்த 8 பாய்ஸ 2ஆல பெருக்குனா சிறுவர் ஆயிடுமா? அப்ப 8 2 16 பாய்ஸ் பிளஸ் 12 பாய்ஸ். சேர்த்தா எவ்வளோ வருது? 16 12ம் 28 பாய்ஸ். 28 பாய்ஸ் எத்தன முடிப்பாங்க? 10 நாள்ல. அப்போ 1 பாய் எத்தன முடிப்பாங்க? 280 நாள்ல முடிப்பாங்க. அப்போ ஒரு ஆண் மட்டும் அந்த வேலை செய்றாங்க 140 நாள்லயும், அந்த பாய் மட்டும் செய்றாங்க. அந்த சிறுவர் மட்டும் செய்றாங்கன்னா, அந்த வேலைய 280 நாட்கள் முடிப்பாங்க. இது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. சூப்பர். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் குழப்பறாம இருக்கும். ஸோ இந்த மாரி கேட்கறாங்க அப்படின்னாலே, நம்ம மொத்த வேலை நாட்கள வச்சு தான் போட முடியும். ஓகேவா? சரி ஓகே. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களிலும், பி மட்டும் தனியாக 6 நாட்களில் செய்து முடிப்பர். தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர் எனில், சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை யாது? இப்ப ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை என்ன பண்றாரு அப்படின்னா, 8 நாள்ல செய்றாரு. பி மட்டும் அந்த வேலைய வந்து 6 நாள்ல செய்றாரு. ஏ, பி, சி 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா, அந்த வேலை வந்து 3 டேஸ்ல முடியுது. அப்ப சி மட்டும் எத்தன நாள்ல செய்வாரு? அவருக்கு எவ்வளோ ரூபா போகுன்றது தான் இங்க கேட்குற கேள்வி. சரிங்களா? ஸோ அப்போ 1/A பிளஸ் 1/B பிளஸ் 1/C ஈக்குவல் டூ ஏபிசி கிடைக்குமா? இதில ஏபிசி வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும். அத வச்சு நம்ம சி வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்ப சி வேல்யூ வேணும் அப்படின்னா பாருங்க. அப்போ 1/8 பிளஸ் 1/6 பிளஸ் 1/C ஈக்குவல் டூ 1/3. ஏன்னா ஏபிசி தான் 3 நாள் முடிச்சிடறாங்களா? இப்போ நம்ம சி தான் தேவை. அப்போ இந்த 2 வேல்யூ ஈக்குவலான்னு போச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? அப்போ 1/C ஈக்குவல் டூ 1/3 மைனஸ் 1/8 மைனஸ் 1/6. அப்போ நம்ம 3, 8, 6 இது 3த்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? 3ஆல போட்டோம் அப்படின்னா, ஓர் 3 3 8 ஈர் 3 6 2ஆல போட்டோம் அப்படின்னா, ஓர் 2 2 4 2 8 ஓர் 2. அப்போ ஈ 4 8 8 3 24. அப்போ எல்சிஎம் என்ன வருது? 24 வருது. அப்போ 24 பார்த்தோன்னா 3 3 எதால பெருக்குனா 8ஆல பெருக்குனா வரும். 8 மைனஸ் ஏன்னா மைனஸ் குறி இருக்கு. 8 வந்து பார்த்தோன்னா 3ஆல பெருக்குனா தான் 24. அப்போ 8 3 3 மைனஸ் 6 வந்து பார்த்தோன்னா 4ஆல பெருக்குனா 6 24. மேல 4ஆல பெருக்குனா ஓர் 4 4. அப்போ என்ன வரும்? 8 மைனஸ் 7 ஈக்குவல் டூ 24. அப்போ 1/24. அப்போ சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய வந்து 24 நாள்ல செய்வார். ஓகேவா? ஆனா நமக்கு பங்கு தான் தேவை. இப்ப ஏ மட்டும் அந்த வேலைய சரி ஏ மட்டும். ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள்ல முடிப்பாரா? அப்ப 8 நாள்னா 3 பங்கு. பி வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு. சி வந்து 1 பங்கு. ஆக மொத்தம் 8 பங்கு. அப்ப அந்த 8 பங்குன்ற அமௌண்ட் தான் எவ்வளோ? ரூ. 1200. அப்ப நம்ம 8ஆல அடிச்சா 1 பங்கு கிடைச்சிருமா? நமக்கு சியோட வேல்யூ தான் தேவை. அப்ப சி எவ்வளோ பங்கு? 1 பங்கு. அப்ப நம்ம 8ஆல அடிச்சோம் அப்படின்னா, அந்த 1 பங்கு என்னது தெரிஞ்சிரும். ஓர் 8 8 இங்க பாருங்க. ஒரு 8 8 மீதி 4 ஐ 8 40 0 ரூ. 150. ஸோ அப்போ சி பெறும் தொகை எவ்வளோ? ரூ. 150. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இந்த கணக்கு நம்ம இந்த மாரி தான் போடணும். என்ன அப்படின்னா, இந்த மாரி பார்த்த கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி 3 பேரும் தனித்தனியா எவ்வளோ நாள் வேலை செய்வாங்கன்னு குடுத்துருவாங்க. அத குடுத்துட்டு மொத்த தொகை குடுத்துருவாங்க. அத வச்சு நம்ம என்ன பண்ணோம்? 3த்தையும் எல்சிஎம் எடுத்து எவ்வளோ பங்கு வருதுன்றத கண்டுபிடிச்சு போடணும். டைப் 2ல இந்த மாடல் போட்டிருந்தோம். ஓகேவா? ஆனா அது மாடல் 2ல. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஏபியோடைய நாட்கள் குடுத்துட்டாங்க. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வாங்கக்கூடிய சம்பளம் குடுத்துட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த வேலைய எத்தன நாள் முடிப்பாங்கன்றத குடுத்துட்டாங்க. அப்ப அத வச்சு நம்ம என்ன பண்ணோம்? சி எத்தன நாள்ல முடிப்பாங்க? எவ்வளோ பங்குன்றத கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சு மொத்த பங்கால வகுத்தோம் அப்படின்னா, சி பெரும் பங்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரும். அதான் நம்ம வந்து பண்ணோம். சரிங்களா? ஓகே. அடுத்த கணக்கு பாருங்க. முகேஷ் ஒரு நாளில் 7ல் 2 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில், எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? ஓகே. மொத்தம் 7 பங்கு வேலைன்னு வச்சுக்கலாமே. அப்ப 7 பங்கு வேலையில 2 பங்கு வேலை முடிக்கிறதுக்கு அவருக்கு 1 டே ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த 7 பங்கு வேலையில 2 பங்கு வேலை முடித்து 1 டேவா? அப்ப 4 பங்கு வேலை முடித்து என்ன ஆகும்? 2 டேஸ் ஆகுமா? கரெக்ட்டு தானப்பா? அப்ப அந்த 7ல 6 பங்கு வேலை முடித்துக்கு கண்டிப்பா 3 டேஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? 2 பங்கு வேலைக்கு 1 டே. அப்ப 4 பங்குக்கு 2 டே. 6 பங்குக்கு
3 டேஸ். அப்போ மொத்த வேலை எவ்வளோ? மொத்தம் 7 பங்கு. அப்ப இன்னும் எவ்வளோ பங்கு? 1 பங்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப 7 அந்த 1 பங்கு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, 2 பங்கு வேலைக்கு 1 நாள். அப்போ 1 பங்கு வேலைக்கு 1/2 டே. கரெக்ட்டுங்களா? 2 பங்கு வேலைக்கு 1 நாள். அப்போ 1 பங்கு வேலை என்ன வரும்? அதில பாதி தானே, 1/2 டே தானே. அப்போ மொத்தமா கூட்டுனா என்ன வரும்? 3, 3 ஒரு அரையும் 3 1/2 நாள்ல அந்த வேலை முடியும். எத்தன நாள் முடியும்? 3 1/2 நாட்கள்ல அந்த வேலையானது முடியும். ஆன்ஸர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கணக்கு ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பாருங்க. 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்கள் முடிப்பர் எனில், ஆண்கள், பெண்களின் வேலைத்திறன் விகிதம் என்ன? 20 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய 16 நாள்ல முடிக்கிறாங்க. அதே மாரி 16 ஆண்கள் அந்த வேலைய 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. பெருக்கி பாருங்க. மொத்த வேலை பங்கு தெரிஞ்சிரும். ஈராறு 12 ஈர்ப்பைத்து 20 32 320 பெண் அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. இங்க வந்து பார்த்தோன்னா, டேஸ் வெறும் 16 5 16 பாஞ்சு 225 225 ப்ளஸ் ஒரு 5 230 240 240 ஆண்கள். அவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்கள் மற்றும் பெண்களுடைய ரேஷியோ தானே கேட்குறாங்க. அப்ப பெண் டிவைடட் பை ஆண். இந்த ஆண் இங்க வர வச்சுக்கலாம். அப்ப 240 டிவைடட் பை பெண் ஆயிடும். இந்த 320 இங்க போயிடும். ஆண் வந்து இங்க கீழ வந்துரும். சரிங்களா? ஸோ படிங்க. 0க்கு 0 காலி. அ மூ ஆறா ஆறாம் 8 3 8 24 4 8 32 ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்கள் மற்றும் பெண்களுடைய வேலைத்திறன். நம்ம என்ன பண்ணுவோம்? பெண்கள், ஆண்கள் தான். அப்ப ஆண்கள், பெண்கள். அப்ப ஆண்கள் இஸ்டு பெண்கள் அப்படின்னும்போது தலைகீழ எழுதணும். எவ்வளோ வரும்? 4:3 ஓகேவா? ஏன்னா அவங்க கேட்கறது வந்து ஆண்கள், பெண்களுடைய வேலைத்திறன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆண்கள், பெண்னா அவங்க கண்டுபிடிக்கணும் பெண்கள், ஆண்கள் தான் வரும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பெண்கள் வச்சு போறதுனால. ஓகே. அந்த சி ஆப்ஷன் வந்து 3:4ன்னு போட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? இத கண்டுபிடிச்சு 3:4ன்னு போடுவோம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது ஆண்கள் மற்றும் பெண்களுடைய வேலைத்திறன். ஓகேவா? அப்போ பாருங்க ஒரு வேலைய வந்து அந்த பெண்கள் மட்டும் 320 பேர் சேர்ந்தா அந்த வேலைய முடிக்க முடியுது. ஆனா 240 பேர் சேர்ந்து அந்த வேலைய முடிச்சுடுறாங்க. ஸோ அப்பன்னா ஆண்கள் தான் அதிக திறன் வாய்ந்தவங்க. அப்ப அவங்களுக்கு தான் அதிக பங்கு வரணும். அப்ப ஆண்களுக்கு அதிக பங்கு வந்துச்சா, அப்ப நம்ம போட்ட கணக்கு கரெக்ட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து இப்ப நான் வந்து மினிமம் வந்து ஒரு 10 டேஸ் ஒரு வேலைய குடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. அந்த 10 டேஸ்ல ஒரு 7 டேஸ் தான் நான் வேலை செஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா, அந்த 10 டேஸ்ன்றதையும் குடுக்கல, 7 டேஸையும் குடுக்கல. ஓகே. மொத்த வேலை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா நான் அந்த வேலைய செஞ்சிருந்தேன் அப்படின்னா, எனக்கு ரூ. 1752 கிடைச்சிருக்கும். ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1387 தான் வாங்குனேன். ஸோ அப்ப என்ன அது முழு நாள் வேலையும் நான் முடிக்கல. முழு ஒர்க்கையும் முடிக்கல. அப்போ கொஞ்ச நாள்லயே நான் அந்த வேலைய விட்டுட்டேன். அப்படின்னும்போது, நம்ம எப்படி இந்த ஆன்ஸர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 நாள்னாலும், 7 நாளும் ஒரு நாளைக்கு சம்பளம் என்ன பண்ணியிருப்பாங்க? சமமா தான் குடுத்துருப்பாங்க. ஒரு நாள் கூலி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 80 10 நாளுமே ரூ. 80 தான் கூலி குடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப அந்த அந்த கூலிய வச்சு தான் இந்த கணக்க நம்ம வந்து போடணும். சரியா? அப்போ 2மே பொதுவா எந்த வாய்ப்பாடுல வகுப்புதுன்றத கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம ஈஸியா வந்து ஆன்ஸர போட்டுறலாம். அப்ப 1752 1387ஆல நம்ம வகுக்கணும். ஓகே. ஆக்சுவலா இத வகுக்கும்போது 73 வாய்ப்பாடுல தான் மட்டும் வகுக்கப்படும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 73 வாய்ப்பாடுல போடும்போது, ஓர் 73 73 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 26 36 46 56 ம் 56 64 64 பார்த்தீங்கன்னா, 9 63 9 வரும். அடுத்து அடிச்சோம் அப்படின்னா, அதே 7 14 வந்துருமா? ம். 7 14 அப்ப 146 175 146 போச்சு அப்படின்னா, மீதி 29 2 4 21 4 28 4 3 12 கரெக்ட்டா வருதுப்பா. அப்ப 4 அப்போ மொத்த வேலை நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24 டேஸ். ஓகேவா? அதுல அவர் செஞ்ச வேலை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ். இது மொத்தம். இது வேலை செய்த நாட்கள். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆன்ஸர் அவங்க என்ன கேட்குறாங்க? அவர் வேலை செய்த நாட்கள். வேலை செய்த நாட்கள் எத்தன? 19 நாட்கள். ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்பா. அவங்க என்ன கேட்குறான்றத வச்சு தான் நம்ம வந்து கணக்கு போடுற மாரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர்.
மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்கள் முடிப்பெனில் பின்வரும் தவறானது எது? அப்போ ஒரு வேலை. ஓகே. ஒரு ஒர்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆண் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, 4 ஆண் சேர்ந்தாங்க அப்படின்னா 3 நாள்ல முடிப்பாங்க. அப்போ 3 நாள்ல மொத்தம் எத்தன ஆண்கள் வேலை செய்றாங்க? எத்தன நாள் கணக்கு வருது? 4, 3, 12 மொத்தம் 12 வேலையாட்கள். இதுவே அந்த பெண் அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 3 பெண்கள் 6 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு 3 பெண்ணு, 2 நாளைக்கு 6 பெண்ணு, 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 பெண் அப்படின்ற மாரி 3 6 18. அப்போ மொத்தம் 6 நாளைக்கு மொத்தம் 18 பெண் வேலையாட்கள் செஞ்சிருப்பாங்கன்னு கணக்கு வச்சுக்கலாமே. அப்ப அப்படின்னும்போது இங்க பாருங்க, முடிப்பெனில் பின்வற்றுள் தவறானது எதுன்ற மாரி கேட்டிருக்காங்க. இப்ப தவறானது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க சி, டி ஆப்ஷன் ஈஸியா ஒமிட் பண்ணலாம். 12 ஆண்கள் அந்த வேலையை ஒரே நாள் செய்வர். கரெக்ட்டா? இப்போ ஒரு நாளைக்கு 4 ஆண்கள் போட்டு 3 நாள்ல 12 ஆண்கள் மொத்தமா வேலை செஞ்சாங்கன்னா, அந்த வேலை ஒரே நாள்ல முடிஞ்சிரும் தானே! அப்போ 1 நாள் வேலை கணக்கு. அப்போ அ 3 நாளைக்கு 4 பேர் வேலை செய்றாங்க அப்படின்னா, அப்போ ஒரு நாளைக்கு எத்தன பேர் வேலை செஞ்சா வேலை முடியும்? அந்த ந அ டேஸால பெருக்குனா கிடைச்சுரும். அப்போ 4 3 12. அப்போ ஒரு நாளைக்கு 12 பேர் வேலை செஞ்சாங்கன்னா, ஆண் வேலை செஞ்சாங்கன்னா, அந்த வேலை முடிஞ்சிரும். அப்போ இது வராது. ஏன்னா இது ஆன்ஸர் கரெக்ட்டா இருக்கு. அவங்க தவறானது தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 18 பெண்கள் அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பர். கரெக்ட் தானே? அப்போ 3 பெண்கள் சேர்ந்தாங்கன்னா 6 நாள்ல முடிப்பாங்க. அப்போ மொத்தம் வேலை நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தா 3 6 18. அப்போ 18 பெண்கள் சேரும்போது அந்த வேலை என்ன வரும்? ஒரே நாள்ல முடிஞ்சிரும். அப்போ ஆப்ஷன் டியும் வராது. ஏன்னா இதுவும் கரெக்ட்டா இருக்கு. அடுத்து பாருங்க ஆப்ஷன் ஏ. 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். இப்போ ஒரு நாளைக்கு 4 ஆண்கள். அப்ப 2 நாளைக்கு என்ன ஆகும்? 8 ஆண்கள் 10 வேலை முடிப்பாங்களா? அப்போ இன்னும் 1 நாள் வேலை இருக்கும். அப்ப அந்த ஒன் டே ஒர்க்க முடிக்கணும் அப்படின்னா, கேர்ல்ஸ் எத்தன பேர் தேவைப்படுவாங்க? மொத்தம் 6 பேர். என் நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 பேர் அப்படின்னும்போது, ஒரு நாளைக்கு ஹால்ஃப் டேக்கு 3 பெண்கள், ஃபுல் டேக்கு 6 பெண்கள் தேவைப்படுவாங்க. அப்ப 6 பெண்கள். ஏன்னா அப்படின்னா தான் 3 டேஸ்ல முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 8 ஆண்கள் 2 நாள் அந்த வேலைய முடிச்சுடுறாங்க. மீதி 1 நாள் வேலைய 6 பெண்கள் வச்சு. அப்ப 8 ஆண்களும் 6 பெண் சேர்ந்தோம்னா, ஒரே நாள் என்ன பண்ணுவாங்க? அந்த வேலைய முடிச்சிட முடியும். அப்ப இதுவும் வராது. ஏன்னா இதுவும் கரெக்ட்டா இருக்கு. அப்ப ஆன்ஸர் எதா தான் இருக்கணும்? பியா தான் இருக்கணும். அது எப்படின்றத சொல்றேன் பாருங்க. 6 ஆண்கள். இப்போ 4 ஆண்கள்னு சொல்லியிருக்கேன். 1 நாள் அந்த வேலைய முடிப்பாங்கன்னா, 6 ஆண்கள் என்ன வரும்? 1 1/2 நாள்ல அந்த வேலைய முடிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப மீதி எவ்வளோ இருக்கு? 1 1/2 நாள் வேலை இருக்கு. அப்ப அந்த 1 1/2 நாள் வேலைய 1 நாள் வேலைய 6 பெண்கள் செய்வாங்க. 1/2 நாள் வேலைய 3 பெண்கள் செய்வாங்க. அப்ப மொத்தமா 9 பெண்கள். ஆனா இங்க எவ்வளோ இருக்கு? 8 பெண்கள் தான் இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல 9 வந்துச்சா இதுவும் கரெக்ட் தான். ஆனா இங்க 8 பெண்கள் இருக்கு. அப்ப தப்பு. இதான் ஆன்ஸர். ஓகேவா? ஸோ இது நம்ம இந்த மாரி ஆப்ஷன் வச்சு தான் போடுற மாரி இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. இந்த கணக்கு பார்க்கலாம். நானும் ஆப்ஷன் குடுத்துருக்கிறேன் ஆன்ஸரு. ஏ என்பவர் ஒரு வேலையை 2ல் 1 பகுதி வேலையை 5 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையின் 5ல் 3 பகுதி வேலையை 9 நாட்கள் முடிப்பார். சி என்பவர் அதே வேலையின் 3ல் 2 பகுதி வேலையை 8 நாட்கள் முடிப்பார் எனில், மூவரும் இணைந்து செய்தால் அவ்வேலை எத்தனை நாட்கள் முடியும்? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, ஏ ஒரு வேலையை 8 நாள்ல செய்வார் அப்படின்னா 1/8ன்னு போடுவோம். பி ஒரு வேலையை பார்த்தோன்னா 3 நாள் செய்றார் அப்படின்னா 1/3 போடுவோம். ஆனா என்ன ஒரு வேலைய முழுசா செய்யல. அதுல பாதி வேலை செய்றாங்க. ஏன்றது 5 டேஸ்ல. ஓகே. அப்ப ஏன்றவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரை வேலைய 5 டேஸ்ல முடிக்கிறார். பின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5ல 3 பங்கு வேலைய 9 டேஸ்ல முடிக்கிறார். சி அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 3ல 2 பங்கு வேலைய 8 டேஸ்ல முடிக்கிறார். ஓகே. அப்ப எத்தன நாள் முடிப்பாங்க அப்படின்னும்போது, அந்த ஒரு வேலை தான் நம்ம கணக்கு பண்ணோம். 2 வந்துச்சுன்னா, 2 10 1/10. இந்த 5 வந்துச்சுன்னா, 3/5 45. அடுத்தது இங்க பாருங்க 3 வந்துச்சுன்னா 3 24 2/24. இத சுருக்க முடியுமா? 1 3 3 இங்க என்ன வரும்? 1 3 5 5. அதேமாரி இங்க 1 2 12 24. இப்ப ஏ, பி, சி எத்தன நாள்ன்றத தெரிஞ்சுக்கணுமா? இப்ப நம்ம நார்மலா போடக்கூடிய மெத்தட் தான். ஏ, பி, சி 3த்தையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மொத்த வேலை நாட்கள் கிடைச்சிரும். அப்போ 1/10 பிளஸ் 1/15 பிளஸ் 1/12. இது 3 தடவ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுமா? 10, 15, 12. 5 போட்டோம் அப்படின்னா 2 10 3 5 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 போட்டோம்னா 1 2 3 6 2 12. அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 1 1 3 3 2 3 6. 5 2 10 3 2 6 60. அப்ப என்ன வரும் நமக்கு எல்சிஎம் 60 வரணும். 10 6ஆல பெருக்கணும். அப்ப மேல 6ஆல பெருக்கணும் பிளஸ் 5 4ஆல பெருக்கணும். அப்ப மேல 4ஆல பெருக்கணும் 4. 12 5ஆல பெருக்கணும் அப்படின்னா 60. 12 மேல 5 60.
அப்போ 6 4 10 பாஞ்சு 5/60 அடிச்சு அப்படின்னா 1 பாஞ்சு 4 பாஞ்சு 1/4 அப்போ 4 டேஸ். அப்போ ஏபிசி சேர்ந்தாங்கன்னா அந்த வேலை என்ன பண்ணுவாங்க 4 டேஸை முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லாஸ்ட்டு மாடலில் இதோட வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து முடிக்கிறோம். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான 2 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. 2மே வந்து நடத்தின பார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கணக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ இந்த ஒரு பார்ட்டோட டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோன்னா முடிக்கிறோம். ஓகேவா. அடுத்து வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்குண்டான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் கட்டாயம் பதிவு பண்ணுங்கள். டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சி, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணின்றதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மேக்ஸ் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, இந்த டைப் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோம்ஒர்க் சம்மெல்லாம் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாடலாக ஒவ்வொரு டேஸ் வந்து போட்டு பார்த்தோமா, அப்போ எல்லாத்தையும் உட்காந்து ஒரேடியாக ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ போகிறதுக்குள்ளே இதை ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணி மொத்த கணக்கு நீங்கள் பார்க்காம ஒன் டைம் போட்டு பார்த்தாலே கண்டிப்பாக மேக்ஸில் அந்த மார்க் 24 சாத்தியமான ஒன்று தான். சரிங்களா. தேங்க்யூ.